ஆனா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யூபிஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சுருச்சு. சரி இதுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபேன் இருக்கிற ஸ்பீடோட பயங்கரமான ஸ்பீட்ல வந்து ரன் ஆச்சு. சரி நம்ம வீட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்துட்டு எதுவும் பண்ணாம இருந்தா எப்படி? மல்டிமீட்டர் ஏசி மோட்ல செட் பண்ணிட்டு நம்ம வீட்ல எவ்வளவு வோல்டேஜ் தான் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லி நான் செக் பண்ணேன். செக் பண்ணதுல ரேட்டட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220, 230 தான். 230க்கு மேல பார்த்தீங்கன்னா 270, 300 இப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த ஒரு டிவைஸ் வாங்கினாலும் சரி, அதுல பார்த்தீங்கன்னா ரேட்டட் வோல்டேஜ் 220, 230 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ நீங்களே கெஸ் பண்ணலாம். ரேட்டட் வோல்டேஜ்க்கு மேல போச்சுன்னா நீங்க வாங்கியிருக்க அப்ளையன்சஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என் வீட்ல தான் இப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தா, பக்கத்து வீட்ல 2, 3 பேர் ஃபோன் பண்ணி யூபிஎஸ் ஆன் ஆக மாட்டேங்குது, ஃபேன் ரொம்ப ஸ்லோவா சுத்துது இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் அங்கேயும் போய் வோல்டேஜ் செக் பண்ணா, ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காமிக்குது. ஒவ்வொரு வீட்ல பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் காமிக்குது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா லைன்மேனுக்கு கால் பண்ணியாச்சு. லைன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைன் எல்லாம் செக் பண்ணி லைன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. பவர் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பெரிய நெட். அங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம். திடீர்னு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஆகலாம். அதனால தான் நீங்க எந்த ஒரு அப்ளையன்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசரோட கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இன்பில்ட் ஸ்டெபிலைசர் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க.